கூகுள் ஆட் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்களா? சரி, ஓகே. முடிக்காதவங்க பாருங்க, ஸ்கில் ஷாப் டாட் வித் கூகுள்னு இருக்கும். முடிச்சா சர்டிஃபிகேட் அனுப்பிச்சுடுங்க. எனக்கு அனுப்பிச்சு தான் தெரியும் நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு. ஸோ இதில் போனீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்கும். இதில் போயிட்டு டுட்டோரியலும் கொடுத்துருப்பாங்க. மினிமம் சர்ச் ஆட்னு ஒன்று இருக்கும், அது பேசிக்காக ஒன்று இருக்கும். அதை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ சைன்இன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் சர்ச்னு இருக்கும். சர்ச் ஆட்ஸ் 360 இல்லை, வெறும் சர்ச் மட்டும் இருக்கு சார். கூகுள் ஆட்ஸ் சர்ச் சர்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் முடிக்கணும். ரெஸ்யூமில் இதெல்லாம் நீங்கள் போடணும். லிங்க்டின் ஆட் பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி தெரியல. ஸோ இது வந்து காமராஜ் முடிச்சிருக்காரு, மார்ச் 11th முடிச்சிருக்காரு, 27 வரைக்கும் வேலிடிட்டி. ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்தே எழுதிக்கலாம். பட் நான் அதை என்கரேஜ் பண்ணுறேன் பண்ணலைங்கிறது ரெண்டாவது. சர்டிஃபிகேஷன் முடிக்கணுங்கிறத என்னோட மெயின் இது. நீங்கள் பார்த்து எழுதினாலும் ஓகே தான், அது ஒன்றும் இல்லை. நம்ம எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் அப்படின்னு காமிச்சிடலாம். ஸோ இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. இதில் டவுட் வந்து இல்லை, நீங்களே சர்டிஃபிகேஷன் எழுதுறது தான், ஓப்பன் புக் தான். ஜஸ்ட் அப்படியே கேட்குற கொஸ்டினை கூகுளில் போட்டு இல்லை சாட்ஜிபிட்டியில் போட்டு எடுத்து எழுதிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இப்போ ஆட் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம மெட்டா ஆட்ஸ் பார்த்தாச்சுங்க, எஸ்இஓ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு புது டாபிக் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இமெயில் மூலமா நம்ம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். இமெயில் மார்க்கெட்டிங் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இமெயில் மார்க்கெட்டிங் ஃபார் லீட்ஸ் அவுடேட்டட். அதாவது நீங்க ஒரு லீட் ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா இமெயில் மார்க்கெட்டிங் வந்து அவுடேட்டட். ஃபார் பிராண்டிங் எஸ், ஃபார் பிராண்ட் ரீகால் எஸ், ஃபார் retargeting customers yes. ஸோ பிராண்ட் ரீகால் அப்படின்னா உங்களோட பிராண்ட் அப்பப்போ கஸ்டமருக்கு ஒரு மெயிலாக போகிறப்ப அவங்க ஓகே ஏதோ ஆப்பிள் டெக்னாலஜி மெயில் வருது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் பிராண்ட் ரீகால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரீடார்கெட்டிங் கஸ்டமர்ஸ்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு கஸ்டமராக உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் புது கோர்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணுறேன்னா உங்களுக்கு அனுப்பலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறேன்னா அனுப்பலாம். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரீடார்கெட்டிங். புதுசாக நான் யாருக்காச்சும் அனுப்பிச்சு எனக்கு என்கொயரி நான் கிரியேட் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிறீங்களான்னு ஒரு 1000 இமெயில் ஐடி நான் அனுப்பிச்சு விட்டுட்டு அது மூலமா எனக்கு ஒரு என்கொயரி வரும்னு கேட்டீங்கன்னா வராது. ஸோ வெரி வெரி லோ ஃபார் லீட், புது லீட் ஜென்ரேட் பண்றது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இமெயில் ஐடி 1 lakh இமெயில் ஐடி 10 lakh இமெயில் ஐடி ஸ்கூல்ல போய் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த +2 முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு ஸ்டால் போட்டு அதில் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் டேட்டா பேஸ் விற்றுருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் விற்கிறப்ப அதில் புது லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்கொயரிக்கு அது யூஸ் ஆகுது. ஒன்ஸ் உங்கள் கஸ்டமராக உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்களோட டச்சில் இருக்கலாம். அது ரீடார்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த இமெயிலோட பேசிக்ஸ் எத்திக்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா ஃப்ரம் அப்படிங்கிறது இருக்கு, டு பிசிசி நீங்கள் நார்மல் ஜிமெயில் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ டு பிசிசி சிசினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணுங்க. இத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டு சிசி பிசிசி. சரி, டூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, யாருக்கு மெயில் அனுப்புறோமோ அவங்க ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இமெயில், அது டூ. சிசி அப்படிங்கிறது கார்பன் காப்பி, அதாவது அவங்களோட மேனேஜருக்கு சேர்த்து நம்ம அனுப்புவோம். அப்படிங்கிறப்ப அந்த டூல இருக்கவங்க ரெஸ்பான்சிபிள், மேனேஜருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அது சிசி. பிசிசினா பிளைண்ட் கார்பன் காப்பி, இவங்க 2 பேருக்குமே தெரியாது இவங்களுக்கு ஒருத்தர் போயிருக்கு அப்படின்னு. இப்போ நான் காமராஜுக்கு ஒரு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே காமராஜ் அப்படின்னு நான் ஒரு மெயில் போடுறேன், இந்த சும்மா ஏதோ ஒரு இமெயில் எடுத்துக்கோங்க. இவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இமெயில். என்னது,
டுமாரோ கம் பை 11 o'clock ஷார்ப்லி அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த காமராஜ் அப்படிங்கிறவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்மிங் அட் 11 o'clock. மேனேஜர் அப்படின்னு போட்டுட்டு அறிவொளிக்கு நான் போடுறேன் அப்படின்னா மேனேஜரும் தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு வந்து மோகன் வந்து காமராஜ் வர சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. ஓகே, நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் புரிஞ்சுது. வேணும்னா நான் திருப்பி காமராஜ் கூப்பிட்டு நான் சொல்லுவேன் கரெக்டாக வந்திருப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைனாலும் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு காமராஜ் வந்து 11 o'clock இது போறாரு. ஆனால் காமராஜ் லேட்டாக வந்தாருன்னா அந்த சிசியில் இருக்கவங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. இன்டைரக்டாக ரெஸ்பான்சிபிள் ஆவாங்க மேனேஜர் அப்படிங்கிறதுனால. பட் டைரக்டாக காமராஜ் தான் ரெஸ்பான்சிபிள். பிசிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட எம்டிக்கு போடுறேன் சொல்லுதல அப்படின்னு அந்த கம்பெனி எம்டிக்கு நான் போடுறேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த மாதிரி மோகன் வந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாரு, காமராஜ் வர சொல்லியிருக்காரு, அவங்க மேனேஜருக்கு போட்டாரு. நாளைக்கு சக்சஸ் ஆகலைன்னா அவர் யோசிப்பாரு, இல்ல மோகனோட எஃபர்ட் எல்லாம் இது தெரிஞ்சுக்குவாரு அந்த எம்டி. மோகன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் டீச்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, 11 o'clock வர சொல்லி பரவாயில்ல நல்ல எஃபர்ட் போடுறாரு. இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னா நான் என் மேனேஜருக்கு நான் போடலாம், என் மேனேஜர் அதை போய் பெருசா அப்டேட் பண்ணாம இருக்கலாம். அதனால நான் போட்ட எஃபர்ட் எல்லாம் வெளியே தெரியாம போயிடும். ஸோ என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம், பிசிசியில போடுறப்போ சிசியில போடுறோம். சிசியில் போட்டால் அவங்களோட மேனேஜர் தான் போடணும்னு இல்லை, என்னோட மேனேஜருக்கே நான் போட்டுக்கேன். இப்போ நான் இப்படி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிக்கலாம். எம்டிக்கு அந்த மாதிரி போடுறது பிசிசி அப்படின்ட்டு போடுவாங்க. ஸோ பிளைண்ட் கார்பன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 அப்படிங்கிறது கார்பன் சிசிங்கிறது கார்பன் காப்பி, பிளைண்ட் கார்பன் காப்பி. டூங்கிறது ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நம்ம இமெயிலில் ஃபாலோ பண்ணுறோம். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமெயில்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு. ரெஜிஸ்டர் நவ் இவங்க போட்டிருக்காங்க, ரன் என்ரோல்மெண்ட்ஸ் மோர் கிளியர்லி, மெட்டா ஃபண்ட்ஸ் ரெசிப்ட் லாரல் கண்டி இந்த மாதிரி வருது. ஸோ இந்த மெயிலை நம்ம படிக்கிறோம்னா எனக்கு ஏதாவது இது ஒரு எப்படி சொல்றது டக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்ததுன்னா முக்கியமானதாக இருந்தாலும் நான் படிப்பேன். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டால் டக்குன்னு எனக்கு பார்க்க தோணும். ஸோ அதனால சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்ப்ரூவ்ஸ் ஓப்பனிங் ரேட். அந்த இமெயிலை ஓப்பன் பண்ண வைக்கிறது அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்டா ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லை இது நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறது அவங்க நினைச்சிக்கலாம். ஸோ அடுத்தது பாடி ஆஃப் தி இமெயில். நீங்கள் ஒரு இமெயில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பாடி ஆஃப் தி இமெயில். ஸோ இங்கே என்ன அட்ரஸ் பண்ணுவீங்க, டியர் மோகன் ஆர் சார் மேடம் இந்த மாதிரி போடணும். அப்புறம் இங்கே கிரீட்டிங்ஸ் எடுத்தோடனே நீங்கள் பண்ணுறது காமன் இமெயில் நான் சொல்கிறேன். கிரீட்டிங்ஸ் அப்படின்னு நான் போடுறோம். கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் ஆப்பிள் டெக்னாலஜி, ஏதோ ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஒரு வாழ்த்துக்கள் ஒரு ஸ்மூத்தாக ஆரம்பிக்கிறதுக்காக போகணும். இப்போ நான் ஆல்ரெடி நான் பேசியிருந்தேன்னா ஆஸ் பர் த டிஸ்கஷன் I had with you, I please to send my company profile. Tariff for this rupees 10,000 something இந்த மாதிரி போட்டுட்டு அவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரணும். இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஃபீல் ஃப்ரீ டு ரிவர்ட் ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணுறோம், ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். இதுதான் மெயினாக என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது சொல்கிறோம். எல்லாமே 2 லைன் 3 லைனுக்கு தான் போகுது, அதுக்கு மேலே எல்லாம் எழுதுறீங்க. அடுத்தது ஒரு கம்ஃபர்ட் ஜோன். ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ அவங்களுக்கு ஃபீல் ஃப்ரீ டுங்கிறப்போ ஒரு இதாக இருக்கும். அடுத்தது ஃபைனலாக சிடிஏ. இந்த இமெயிலுக்காக என்ன பண்ணணும்? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் let me know so that I can meet you in person அப்படின்னு நான் போட்டுருவேன். சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிக்னேச்சர்னா யார்கிட்ட இருந்து இது இல்லைன்னா இங்கே போய் எழுதிட்டு இருக்கணும். திஸ் இஸ் மோகன், நான் இங்கேருந்து அனுப்புகிறேன், இந்த கம்பெனி இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அனுப்பணும். அது எல்லாத்துக்கும் பதிலாக இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர், உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர், வெப்சைட், உங்களோட டெசிக்னேஷன் யாருக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டா தான் இந்த இமெயில் வந்து 100% ஹெல்த்தியாக முடியும். இல்லாட்டி அனுப்பிச்சதே யாருன்னு தெரியாமல் அவங்க ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. அனுப்பிச்சதே டெசிக்னேஷனோடு இருக்கும். ஸோ நேம், டெசிக்னேஷன், ஃபோன் நம்பர், அட்ரஸ், வெப்சைட், இது 3 இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா நீங்கள் பண்ணிக்கணும். இது வந்து நார்மலாக ஒரு பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் இமெயில். நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணி எழுதுறது இதெல்லாமே இருக்கும். அப்போ நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா ஜிமெயில் எனக்கு எவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000 இமெயில்ஸ் பர் டே.
ஜிமெயில் அனௌல் பண்றது. நான் வந்து ஒரு 1000 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு அனுப்பலாம். அட் அ ஸ்ட்ரெச்ல 500 பேர்த்துக்கு அனுப்பலாம். அப்ப நான் மார்க்கெட்டிங் சம்மந்தமா அனுப்புறேன் அப்படின்னா, ஜிமெயில் வந்து அலோவ் பண்றதில்ல. நீங்க எதுக்கு நான் வந்து ஒன் டூ ஒன் கம்யூனிகேஷனோ, இல்ல ஒரு 10 பேர்த்துக்கு அனுப்புறதுக்கோ தான் நான் மெயில் தர்றேன். நீங்க 500 பேர்த்துக்கு எதுக்கு அனுப்புறீங்க? இல்ல சார் நான் வந்து 500 பேர்த்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப மெயில் அவங்க படிக்கிறாங்க. ஏஐ ஃபுல்லா படிக்குது. இன்ஃபர்மேஷன் மெயிலா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இல்ல நீ வந்து ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ண வைக்கிறதுக்காக நீங்க ப்ரொமோஷனல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, அதையும் அவன் பிளாக் பண்ணிடுறாங்க. ஏதர் அக்கௌண்ட்டவே பிளாக் பண்ணிடுறாங்க. இல்ல அந்த இமெயில் டெலிவரி ஆகாம அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமெயில் வந்து இட் காஸ்ட் ஃப்ரீ கிடையாது, இட் காஸ்ட். எப்படி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு இமெயில் இங்கேருந்து அனுப்புறேன்னா ஒருத்தர் போடுறலாம். ஸோ இந்த என்ன பண்ண ஜிமெயில் வந்து அவங்க வந்து yahoo.comல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே அந்த யாகோ சர்வருக்கு போகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண பார்க்கணும்னா, இந்த நம்ம அனுப்புறோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த ரைட்ஸ் இருக்கா, சென்ட் பண்றதுக்கு ரைட் இருக்கா. நம்ம எல்லாருமே டிஃபால்ட்டா ரிசீவ் அண்ட் சென்டருக்கு வந்துருக்கு. இல்லாட்டி சென்ட் பண்றதுக்கு சிலருக்கு ரைட்ஸ் இருக்காது. உங்களை மெயில் ஐடியில இருந்து எடுத்திருப்பாங்க, டெலிட் பண்ணி ஏதாவது நடந்திருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளோட சர்வர்ல நம்மளுக்கு செக் பண்ணும். இவ்வளவு பெரிய சைஸ் அதை எடுத்துட்டு போலாமா வேண்டாமா, 10 GB எல்லாம் வச்சீங்கன்னா அனுப்ப முடியாது. ஸ்டார்டிங்ல எரர் கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே போய் செக் பண்றதுனால சர்வர் டைம் அப்படின்னு ஒன்று ஆகும். அடுத்தது யாகோல போய் பார்க்கும். அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடி உண்மையாவே இருக்குதா, மோகன்ங்கிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட அடிச்சுன்னா அந்த ஐடி இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஐடி இருக்குதா, இருந்ததுன்னா இமெயில் ரிசீவ் பண்ற அளவுக்கு அவங்க இன்பாக்ஸ் ஃப்ரீயா இருக்கா, அந்த 2-3 செக்கிங் எல்லாம் அங்க நடக்கும். அப்ப இது எல்லாமே ஒரு ப்ரோக்ராமா நடந்ததுன்னா சென்டரையும் செக் பண்ணிக்குது, ரிசீவரையும் செக் பண்ணுது. அப்ப இது எல்லாமே அல்டிமேட்டா என்ன போய் முடியும், ஒரு காசுல தான் போய் முடியும். டிராபிக் பேண்ட் வித் இதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அதையும் மீறி கொடுக்குறாங்க, 1000 இது கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒன் டு ஒன் இல்ல ஒரு பிசினஸ் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுங்க, நாட் ஃபார் மார்க்கெட்டிங் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அனுப்ப முடியாது. 500 நீங்க அனுப்பலாம். அதுவும் இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நான் சொல்லுவேன், எஜுகேஷன் அந்த மாதிரி. ஸோ இதுதான் நார்மல் இமெயில். அப்ப இந்த இமெயில் எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கு. அப்ப நான் வந்து மார்க்கெட்டிங் நிறைய அனுப்பணும். இப்ப அமேசான்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் இமெயில் போகும். ஏன்னா அத்தனை பேர் வந்து உள்ள போயிட்டு வெளியில வருவாங்க, ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஓடிபிக்கு வரும் இது மாதிரி. ஸோ அப்போ மெசேஜஸ் எல்லாமே பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, சிக்னேச்சர் பாடியில் வந்து சிடிஏ வச்சுக்கோங்க. ஸோ மெசேஜஸ் வந்து ப்ரொமோஷனல், டிரான்சாக்ஷனல், ஆத்தென்டிகேஷன், ஓடிபி, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனல், அது யூட்டிலிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ப்ரொமோஷனுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவன் பிளாக் பண்ணிடுவாங்க. ஒன் டு ஒன் நினச்சா பிளாக் பண்ண மாட்டான். நீங்கள் பல்காக அனுப்புறப்ப மட்டும் அவன் பிளாக் பண்ணுவான். நீங்கள் அதுக்காக நான் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன்னு காமராஜுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணால் அது ஒன்றும் இல்லை. நான் மொத்தமாக 100 பேர் 200 பேர் சேர்ந்து அனுப்பிச்சப்ப, ஏன்னா நீங்கள் 100 பேருக்கு அனுப்புறப்ப டூல நார்மல் போட மாட்டாங்க. ஏன்னா அந்த இமெயில் ஐடி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். நீங்கள் டூல 3 பேருக்கு போட்டீங்கன்னா 3 பேருக்கு அந்த இமெயில் ஐடி தெரியும். அப்ப நான் எல்லாத்துக்கும் அந்த இமெயில் ஐடி தெரிஞ்சுக்கணும்ன்ற நான் காமிச்சிக்க மாட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பிசிசியில தான் யாருக்குமே தெரியாது. நான் காமராஜருக்கு அனுப்புவேன், அறிவியலுக்கு அனுப்புவேன், சகுந்தலாவுக்கு அனுப்புறேன் அப்படின்னா 3 பேருக்குமே தெரியாது. நான் பிசிசியில போட்டேன்னா அவங்களுக்கு வந்திருக்குன்னு தான் தெரியணும் இல்லையா, இன்னொருத்தருக்கு வந்திருக்கா இல்லையான்னு இவங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆனா 2-1 சிசியில போட்டா கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதனால இமெயில் ஐடியை வந்து ஒரு பிரைவசியா வைக்கணும் அப்படின்னா இந்த பிசிசியில போட்டீங்கன்னா மட்டும்தான் முடியும். அதனால பிசிசியில போட்டாவே கூகுள் நினைச்சுக்கிறாங்க, இல்ல எல்லாம் இதை நினைச்சுக்கிறாங்க, இவன் ஏதோ மார்க்கெட்டிங்காக தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. கண்டென்ட் படிச்சு பாக்குறாங்க. ஸோ இந்த இமெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம வந்து ஜிமெயில் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஓகே. ஆனா இந்த இடத்துல பாருங்க, நான் mohan@coimbatore.com யூஸ் பண்றேன். அப்ப இது வந்து ஐம் யூசிங் ஜிமெயிலோட இன்டர்ஃபேஸ். இதுக்கு காசு நான் சார்ஜ் கட்டிட்டு இருக்கேன். 250 ரூபா மாசம் வந்து நான் கட்டிட்டு இருக்கேன் ஒரு இமெயில் ஐடி. நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜி சூட் அப்படின்னு நீங்க போனீங்கன்னாவே, ஆர் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்க.
ஸோ அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இதில் தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஜிமெயில் படிக்கிறதுக்கு, அனுப்புறதுக்கு, டிரைவ் கொடுத்துட்றாங்க, ஃபோட்டோஸ் கொடுத்துட்றாங்க, சென்ட் டைம்ஸ் எல்லாமே நீட்டாக நான் பார்த்துக்க முடியும். வேற இன்டர்ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீல யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது. ஃபாண்ட் யூஸ் பண்ண முடியாது, அட்டாச்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், டிரைவ் இருக்காது. இல்லை அவுட்லுக், ஜோஹோ இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்து அவங்க பேயபிளில் கொடுக்குறாங்க. கூகுள் வந்து எடுத்தோன்னே சார்ஜ். அவுட்லுக்ல வந்து நீங்க அவுட்லுக்ல வந்து சில இது ஃப்ரீயா தர்றாங்க. ஒவ்வொரு கம்பெனி ஒரு மாதிரி தர்றாங்க. ஸோ நம்ம எல்லாமே ஜிமெயில் நம்ம யூஸ் பண்ணி பழகினங்காட்டி நாங்கள் அதே இன்டர்ஃபேஸ் வச்சுக்கிட்டோம். ஸோ இதோட கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கு. ஜோகோ அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம ஃப்ரீயாக இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து விட மாட்டேங்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரு 10 ஐடி கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஒவ்வொரு ஐடியிலேருந்து டெய்லி ஒரு 1000 பேருக்கு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே கூகுள் தெரிஞ்சதுலேருந்து எல்லா ஐடி அவன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது இந்த ஐடி, வெறும் மார்க்கெட்டிங் மட்டுமா இல்லை ரெகுலர் யூஸ் ஆகுது எல்லாம் பார்த்துட்டு அவன் வச்சுக்கிறாங்க. இப்போ யாருமே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங் குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல பார்த்தீங்களா, 1 லட்சம் 10 லட்சம் டேட்டா பேஸ் இருந்தாலும் இன்னைக்கு அதை வாங்கி மெயில் அனுப்புறதுக்குலாம் யாரும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மெயிலை பார்க்கறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இருந்தாலும் இமெயில் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா there are few companies which are giving email software. அதில் ஒன் ஆஃப் த இதுதான் வந்து மெயில்சிம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா காசுக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரீ இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் பண்ணணும். பண்ணி வந்து ஒரு மெயில் கான்ஃபிகரேஷன் எனக்கு அனுப்பணும். ஸோ இப்போ லாகின் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னோட லாகின் ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணங்காட்டி அதை யூஸ் பண்ணி நான் உள்ளே போகிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு 4-5 இயர்ஸ் பின்னாடி நான் கிரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 2000 இமெயில் ஐடி அனுப்பலாம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி சென்டர் ப்ளூ, பிரேவோ நிறைய இமெயில் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்றில் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒன்று வைப்பாங்க. அது மெயில் சிப் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே. ஸோ அவங்க சில இதெல்லாம் கேட்பாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க எல்லாமே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து கொடுங்க. இல்லை அந்த கொஸ்டின்ஸ் ChatGPTல போட்டு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலான்னு கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது சும்மா எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ இதுதான் வந்து அதோட டேஷ்போர்ட், இமெயில் ஐடியோட மெயில் சிப்போட டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கிரியேட்னு இருக்குது, கேம்பெயின்ஸ் இருக்குது, ஆட்டோமேஷன்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ், ஆடியன்ஸ், அனலிட்டிக்ஸ், வெப்சைட், கண்டென்ட், இன்டெகிரேஷன்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ கிரியேட் அப்படின்னு போனீங்கன்னா நீங்கள் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது டைரக்ட் எடுத்துட்டுமே எங்க கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி கேம்பெயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நேம் வைக்கிறீங்க, தீபாவளி ஆஃபர், பைத்தான் ப்ரொமோஷன். அந்த கேம்பெயின்ங்கிறது மெட்டால எல்லாரும் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு நேம் தான், ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். அதில் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது சில ஒர்க்கை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் அனுப்புறீங்க, அதில் யாராச்சும் லிங்க் கிளிக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு இமெயில், அல்லது ஓப்பனே பண்ணலின்னா அவங்களுக்கு இன்னொரு இமெயில். இந்த மாதிரி எஸ் நோ கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் நீங்கள் பண்ணலாம். ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோட உங்கள் ஃபார்மை இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி. ஸோ இவங்க கொடுக்குற ஃபார்மவே நீங்கள் அதில் போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக ஒருத்தங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன இமெயில் போகணும்னு எல்லாம் நம்ம எழுதி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். இப்போ வெப்சைட்டில் நம்ம வேறு ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இதுக்கு லிங்க் இல்லை. இந்த மெயில் சிப் கொடுக்குற ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்முக்கும் நம்ம இமெயில் சாஃப்ட்வேருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. டிஸ்கவுண்ட், ஃப்ரீ ஷிப்பிங், இந்த மாதிரி ஃபார்ம் அவனே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யார் யார் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் இங்கே ஆட் பண்ணுறது. அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் மாதிரி எத்தனை பேர் நம்மளோட இதை பார்த்துருக்காங்க, என்ன இமெயில் படிச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறதுலாம். நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல வந்து நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். உங்க ஆட் அ சிங்கிள் கான்டாக்ட். உங்களோட இமெயில் ஐடி APP காமராஜ் APP. எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடு. அடுத்து உங்களோட கான்டாக்ட் யாரும் சொல்லுங்க. இல்லை போட்டு விட்டீங்கன்னா ஓகே. சேட்டில்
அறிவொளி அண்ட் சுதந்திரம். அறிவொளி நீங்க சரி, அறிவொளி கிளாஸ் இல்லையா காணும் இருக்கீங்களா? ஓகே, அனுப்புங்க. Yes, sir. பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு ஆட் பண்ணேன். ஸோ இப்போ 3 பேர்த்த நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல கவுண்ட் பார்க்கல, +3 வந்து இப்போ ஆட் ஆகிருப்பாங்க. ஸோ இப்போ 935 வச்சுக்கோங்க. ஸோ இது 3 வந்து இப்போ ஆட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஒரு கேம்பெயின் நான் கிரியேட் பண்ண போகிறேன். கேம்பெயின் நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மேட்ச் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஸோ உங்கள் ஞாபகம் வச்சுருக்க டிசம்பர். ஸோ இப்போ யாருக்கெல்லாம் அனுப்பணும் அப்படின்னா அதில் ஒரு டேக்ல ஒரு லிஸ்ட்டில் வந்தது 1899 பேர் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு ஓகேன்னா அதில் போய் பார்க்கணும் நீங்கள். இல்லை அதில் ஏதாவது வேண்டாமா என்ன, இல்லை புதுசாக எதாவது ஆட் பண்ணணும்னா அதை நீங்கள் பண்ணிக்கணும். ஃப்ரம் யார் ஓட்டுறது போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பின் கோயம்புத்தூர் ஜிபி அப்படிங்கிற ஒரு ஜிமெயில் ஐடி. நான் மோஸ்ட்லி இமெயில் சாஃப்ட்வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பின் கோயம்புத்தூர்.com நான் கொடுக்கல. ஏன்னா இமெயிலில் நிறைய பேர் ரிப்போர்ட் ஸ்பேம்னு கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அப்போ நிறைய ஸ்பேம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டொமைன் அதில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ட்ரை டு கிவ் ஜிமெயில் ஐடி கொடுத்துருங்க. எப்பவுமே ஃப்ரம் ஐடியில் நீங்கள் எதனால கொடுக்கலாம், வெரிஃபிகேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்குவாங்க. சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஓப்பனிங் ரேட். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடிலாம் வந்தங்காட்டி இதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லாம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம தான் ரொம்ப யோசிக்கணும். ஸோ இப்போ சாட் ஜிபிடியில் போயிட்டு ஆக்டர்ஸ் இமெயில் மார்க்கெட்டர் வித் 10 years experience in edtech domain. I want to send the introduction of Gen AI எல்லாமே இங்கே கொடுக்குறேன். Gen AI கோர்ஸ் பற்றி நான் அனுப்பணும் அப்படிங்கிறேன். Subject line attractive, innovative and so AI skills are the new coding. Are you ready? Generative AI change in level now. So இந்த question mark கேட்கணும். நான் ஃபர்ஸ்டே அவனை செலக்ட் பண்ணிடுறேன். இந்த சப்ஜெக்ட் நான் போட்டுக்கிறேன். சேவ் சென்ட் டைம். இப்போ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். இதில் இமீடியட்டாக தான் இருக்கும். சென்ட் நவ் தான் இருக்குது, ஸ்கெடியூல் கிடையாது. சும்மா ஆப்ஷன் கொடுத்துருப்போம், அது அப்கிரேட் யுவர் பிளான். ஸோ சென்ட் நவ் அப்படிங்கிறது சேவ் பண்ணிக்கலாம்.
கண்டென்ட் அப்படிங்கிறது இனிமேல் நான் பண்ணணும். டிசைன் இமெயில் அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் நான் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணோன்னா ஃப்ரீயில் வந்து ஒரு மினிமம் ஒன்று தான் இருக்குது. நீங்கள் பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா தான் நிறையா பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் புதுசாகவும் கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணாதான் பேசிக் லேஅவுட்ஸ் நான் போடுறேங்க. நீங்கள் இதெல்லாம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேசிக் லேஅவுட்டில் நான் எப்படி இமெயில் அனுப்புறதுங்கிறதும் உங்களுக்கு காமிக்கிறேன். Your domain authentication, your emails may be flagged as a spam. Basic layouts இங்க இருக்கு. Newsletter. Shopping. For example, fail is a smile. Invite to event. அப்ளை நான் கொடுக்குறேன். முதல்ல வேற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அது கொடுக்குது. இங்கே லோகோ நான் ஆல்ரெடி நம்மளோட இதை ஆட் பண்ணிருந்தங்காட்டி இங்கே வந்துடுது. இல்லாட்டி நீங்கள் லோகோ ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இட்ஸ் டைம் டு டிசைன் யுவர் இமெயில் அப்படின்னு அதோட டிஃபால்ட் கண்டென்ட்ல ஆரம்பிக்குது. அது எங்கே வருது கண்டென்ட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டேரெக்டாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் டூ பேரா I want a punch line to start my email. One line. So இதை நான் எடுக்கிறேன். இது எனக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த கண்டென்ட் எடுத்து I want 2 lines subheading அப்படின்னு நான் கேட்குறேன். இதுக்கு ஏற்ற மாதிரியே கேட்குறேன். I want 2 lines plus subheading for the first serial number. எல்லாத்தையும் எடுத்துட்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் போடலாம். கொஞ்சம் மாட்டு கொடுக்கணும். சப்மிட்டிங் வேணும். இப்போ இந்த இடத்துல இமேஜ் ஒன்று கேட்குறாங்க. ஸோ நீட் அண்ட் ஸோ அதுவே ஒரு ஏன் இமேஜ் கிரியேட் பண்ணுது. நான் இன்னும் இமேஜ் எப்படியெல்லாம் வேணும்லாம் சொல்லலை. அப்போ கண்டென்ட் வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இங்கே ஏதாவது ஹெட்டிங் போடுறீங்க அது மாதிரி போடுறதுனால திருப்பி இதை பண்ணிக்கலாம். ஒன் காலம் 2 காலமாக பிரிச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம்னா பேராகிராஃப் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஏதாவது
இந்த இடத்துல போட்டேன். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ல இங்கே போட்டங்காட்டி இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ அதை கேட்கலாம். ஐ வாண்ட் அன் இமெயில் so that audience may be interested. Repeat random இமேஜ் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் காப்பி பண்ணி இந்த பேராகிராஃப் நான் போடுறேன். நான் கண்டென்ட் படிச்சு பார்க்கலைங்க, ஒரு ப்ராக்டிஸ்க்காக நான் போடுறேன். ஆக்சுவலாக படிச்சு பார்த்துட்டு தான் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறப்ப இதெல்லாம் இந்த ChatGPT வந்தது. ஸோ அதை பட்டன் என்ன எடுக்கலாம், லேர்ன் மோர். இந்த இடத்துல லிங்க் திருப்பி வந்து இந்த லிங்க், அதே லிங்க் தான் இந்த இடத்துல இந்த சிடிஐக்கும் கொடுக்குறேன். மேபி நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே டெலிட் பண்ணி விட்றேன். இல்லாட்டி ஸோ சிடிஎல் நான் கொடுக்கறனால ஒரே லிங்க் 2 இடத்துல கொடுக்கல. அப்படின்னு போட்டு ஆட் பட்டன் என்ன கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க ரெஜிஸ்டர் பண்றப்பே வரும். உங்களோட அட்ரஸ், வெப்சைட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்ப வந்துடும். ஸோ இதுதான் ஒரு சின்ன இது. ஒரே ஒரு லிங்க் போட்டு கிரியேட் பண்ணிக்க. இமேஜ் ஒன்றும் நான் போடல. இமேஜ் வந்து வெப்சைட்ல ஏதாவது லிங்க் இமேஜ் இருந்தால் போடலாம். ஏஐ சம்பந்தமான லிங்க். யூஸ் பண்ணுவோம். கேன்வா ரொம்ப ஸ்லோ. இந்த சைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கு சைஸ் இருக்கா சார்? இல்லை, இமெயில் கொஞ்சம் ஸ்கொயர் சைஸ் இருக்குன்னா பிரச்சனை இருக்கிற எல்லாத்துக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணதை உள்ள பண்ணுவேன். இந்த இடத்துல இமேஜ் அப்படின்னு வர்றப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கும். ஆட் ஆர் அப்லோட் இமேஜ். மேபி உள்ளே அவங்க அந்த இது வச்சிருப்பாங்க. இவங்களே ஒரு ஏஐ வச்சிருப்பாங்க. ஸோ இங்கே லிங்க்கு வந்து அதே இதை கொடுத்துட்றோம். இந்த இமேஜ் இந்த லிங்க்கே கொடுத்துடலாம். இமேஜை கிளிக் பண்ணாலும் இங்கே போகிற மாதிரி நம்ம கொடுத்துடலாம்.
இப்போ டெஸ்ட் மெயில் ஒன்று அனுப்புறதுனால அனுப்பலாம். நான் வந்து சேவ் அண்ட் எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஏன்னா பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அனுப்புறீங்கன்னா டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும். ரெஃபரல் பேட்ச் இப்போ சென்ட் புரியல. இப்போ நான் இமெயில் எப்படி கிரியேட் பண்ணேன், ஃப்ரம் அந்த டு சப்ஜெக்ட் சென்ட் டைம் கண்டென்ட் தான் டிசைன் பண்ணியிருக்கேன். சென்ட் அப்படின்னு அவங்க தான் ஒரு 1 or 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு எல்லாம் இமெயில் வருதான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இமெயில் வருதான்னு பாருங்க அருள்மொழி. நாமளாக வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆப்பிள் டெக்னாலஜியில் ஏஐ ஸ்கில்ஸ் நியூ கோடிங் ஆர் யூ ரெடி அப்படிங்கிற இது வந்து. ஸோ இதை கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம வந்திருக்குங்களா, நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்ததெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ சிடிஏ பட்டன் நீங்கள் லேர்ன் மோர் இருக்குது, கலர்லாம் வேணும்னா மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த லேர்ன் மோரை கிளிக் பண்ணுறேன். யாராச்சும் இமேஜை கிளிக் பண்ணிக்குவாங்க. நீங்கள் காமராஜ் நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ இமெயில் அனுப்பிச்சிட்டோங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எத்தனை பேருக்கு அனுப்புறோம், இப்போ 1800 பேருக்கு போயிருக்கு. அப்போ இவங்க வந்து 500 1000 இல்லாமல் கொடுக்குறாங்க. ஃப்ரீ வெர்ஷனில் என்னோட பழைய இதுன்னு காட்டி பர் மந்த்துக்கு 2000 இமெயில்ஸ் கொடுப்பாங்க. இனி அடுத்து நான் 1 மந்த் யூஸ் தான் பண்ண முடியும். மந்த்லி 2000 இமெயில்ஸ் நான் ஃப்ரீ அனுப்பலாம். நீங்கள் 10,000 20,000 இப்படியெல்லாம் வாங்கணும்னா அவன்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டே இருக்கும். ஸோ இதில் எதுவும் பிளாக் எல்லாம் பெருசாக ஆகாது. பட் ஸ்பேம் ஆகாமல் பார்த்துக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்பேம் பண்ணக்கூடாது. அன்சப்ஸ்கிரைப் எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அன்சப்ஸ்கிரைப் இருக்கும். யாராச்சும் வேண்டாட்டே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இமெயிலை போய் நம்ம பார்ப்போங்க. நான் சொன்னால் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆடியன்ஸில் ஆட் பண்ணோம், கேம்பெயின்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நீங்கள் கேம்பெயின்ஸில் போனீங்கனாலும் இருக்கும். இந்த டிசம்பர் பேட்ச்னு இருக்கு பார்த்தீங்களா, இது. ஸோ இதுதான் இங்கே அனாலிசிஸ் ஒரு பேசிக் அனலிட்டிக்ஸ் வரும். அது ரிப்போர்ட்னு போகிறப்போ தான் இங்கே போகிற மாதிரி இருக்கும். வியூ ரிப்போர்ட் அப்படின்னு நான் போகிறேன், டீட்டெயிலாக போய் படிக்கலாம். ஸோ இங்கே எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அது 1 or 2 days இருக்கும். சில பேர் நாளைக்கு தமிழில் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் 0.44 8 பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க 2 பேர். நான் ஒன்று கிளிக் பண்ணேன், காமராஜ் ஒன்று கிளிக் பண்ணியிருக்காங்க. 57 பேருக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு, இமெயிலே போகல, ரீச் வெளியில் வந்துருச்சு. இது வரைக்கும் யாரும் இது பண்ணல. திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. 8 பேர்லேருந்து ஒரு 9 பேர் ஓப்பன் பண்ணிருக்கலாம். 8 பேர் தான் இருக்காங்க. இப்போ யார் இந்த 8 பேர் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். 9 இங்கே வருது. இந்த யார் இந்த 8 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோம். இப்போ இவங்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் காமராஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அறிவொளி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மோகன் நட் ஈத்தர சர்வீசஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இவங்க சகுந்தரா என்ன பண்ணலையா இருக்கு, இது பண்ணி காமிக்கலையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது யாரெல்லாம் இதில் யார் யார் கிளிக் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் காமராஜ் ஒன்று, மோகன் ஒன்று கிளிக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணியிருக்கீங்க அதையும் நம்ம பார்க்கலாம். கிளிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போயிட்டு நீங்கள் இந்த டோட்டல் கிளிக்ஸ் எல்லாமே இந்த இதுக்கு லிங்க்குக்கு வரதுனால நம்ம இதை வச்சுட்டோம். இல்லை வேற லிங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ரெண்டும் ஒரே லிங்க் காட்டி டோட்டல் கிளிக்ஸில் அதை காமிச்சிருக்கு. நியூ கிளிக் now. We are updating this one. எல்லாரும் ஒரு கிளிக் பண்ணாங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். இது கிளிக் பண்ணியிருக்காங்க 2 பேர். இமேஜில் ஒரு ஆள் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் இந்த ஒரு ஆள் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கணும். டோட்டல் கிளிக்ஸ், யூனிக் கிளிக்ஸ், சி கான்டாக்ட்ஸ் கோ அப்பியரன்ஸ் வந்து காமராஜா எனக்கு தெரிஞ்சு கிளிக் பண்ணார் இல்லையா. ஸோ அப்போ இன்டெப்த்தாக நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் ஆப்பிள் காமராஜ் பண்ணிக்க. இது ஜிமெயிலையோ இல்லை நார்மல் மெயிலையோ உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி மெயில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறப்போ தான் யார் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இப்போ இதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் ஆட்டோமேஷன்.
இப்போ எனக்கு வந்து இமேஜ் யாரெல்லாம் கிளிக் பண்ணியிருக்காங்களோ இல்லை அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். ஓப்பனே பண்ணாதவங்களுக்கு இன்னொரு இமெயில் அனுப்பணும். 2 நாள் கழிச்சு அனுப்பணும், 1 நாள் கழிச்சு அனுப்பணும். இது எல்லாமே பண்றது அந்த ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது. நான் உங்களுக்கு ஆட்டோமேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு காமிக்கிறேங்க. பட் நீங்க என்ன பண்ணணும்னா மெயில் சிம்பிள் நீங்களும் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி ஆர் வேற ஏதாவது சாஃப்ட்வேர் சென்டின் ப்ளூ டிரைவோ இப்படியெல்லாம் இருக்கு. ஏதோ இது பண்ணி என்னோட ஐடி ஆட் பண்ணி எனக்கு ஒரு மெயில் அனுப்பணும் இந்த மாதிரி. ஸோ கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்களே ரியலாக ரெடி பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மெயில் மாதிரி அனுப்ப வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது லான்ச் ஆஃப் பைத்தான் கோர்ஸ் வித் ஏஐ அந்த மாதிரி ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாவது பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதில் ரிப்போர்ட்டும் நீங்கள் போய் பாருங்கள் எப்படியெல்லாம் வருது அப்படின்ட்டு. நான் அந்த மெயிலை பார்த்துட்டு மெயிலில் உண்மையாகவே நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை இது டிரான்சாக்ஷன்லாம் என்னென்னு திங்க் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. ஸோ இதுதான் நான் மைண்டில் திங்க் பண்ணி அனுப்பிச்சேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ டாஸ்க் வந்து யூ கிரியேட் அன் இமெயில் கேம்பெயின் பை யூசிங் மெயில்சிம்ப் ஆர் எனி அதர் சாஃப்ட்வேர் and add my id mohan@etherservices.com or mohan@appincoimbatore.com. அதுக்கு எனக்கு மெயில் அனுப்புற மாதிரி ஓ இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லைங்க மெயில் ஐடி எது வேணாலும் இருக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லைங்க. இவங்களோட ஆடியன்ஸ் மெயில் கிரியேட் பண்ணாலே இருக்கு ஸ்மார்ட் லெவல் சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு மாற்றினாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கேஸ் சென்சிட்டிவ் எல்லாம் கிடையாது. யூஸ்வலி ட்ரீட்டட் சேம் லைக் இருந்தாலும் அவங்க வேற எதுலையோ இருக்கும், ஸ்பேம்லையோ இல்லை எதுலையோ போய் பாருங்க இருக்கும். March 16 send அனுப்பிச்சாச்சு, added manually. அது பாருங்க அவங்கள கண்டிப்பாக வந்திருக்கும், இல்லாட்டி வரலாம் கழிச்சு வருதா எனக்கு தெரியல. பட் கேபிட்டல் லெட்டர்ஸ் ப்ராப்ளம் இல்லைங்க, அது வெரிஃபிகேஷனில் ஏதாவது இதாக இருக்கணும் இல்லையா, வேறு இது இல்லை. ஸோ நீங்கள் எனக்கு என்னோட ஐடி இப்போ பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் சார் ஸ்பேம்லியும் இல்லைங்க சார், ஸ்பேம் ப்ரொமோஷன்ஸ் எதுவும் இல்லைங்களா? இல்லை ப்ரொமோஷன்ஸில் செக் பண்ணேங்க சார். இல்லை உங்களுக்கு எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைங்க சார். இல்லைங்களா? இல்லைங்க சார். மேபி ஏதாவது டேக் ஏதாவது மாறி போயிடுச்சான்னு தெரியல, அந்த டேக் ஏதாவது மிஸ் பண்ணிட்டுமா நம்ம அப்படின்ட்டு. ஓகேங்க சார். டேக் நான் போடல. சரி இந்த ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், டெலிவரி ஆயிருக்கா இல்லைன்னு சொல்லாது. சார் ப்ரொமோஷன்ஸ்ல வந்திருக்குங்க சார். வந்திருக்குங்களா? ஆமாங்க சார். சரி ஓகே. ஸோ இப்போதான் நம்ம அனுப்புகிற இமெயில் வரும். நீங்கள் ஒரு இமேஜும் கண்டென்ட்டும் ரியல் கண்டென்ட் எழுதி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஓகேங்களா சார்? ஓகேங்க சார். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் நம்மளோட இதில் கவர் ஆகாது, பட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு. இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கூகுள் ஆட்ஸ் அப்ளிகேஷன் முடிங்க, இந்த இமெயில் இதுவும் ஒன்று முடிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ராப் ஷிப்பிங் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னால என்னன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். ஏதாவது வேறு ஏதாவது எடுக்காததெல்லாம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள்.